ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். எக்ஸாம்ஸ்க்கு அப்பியர் ஆகிறீங்க, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு அப்பியர் ஆகிறீங்க, சிஏ இல்லை ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு அப்பியர் ஆகிறீங்க, இல்லை இப்போது குரூப் 4 அப்படின்னு ஏதோ ஒரு எக்ஸாம்ஸ்லாம் வந்துட்டுருக்கு இல்லையா, அந்த மாதிரியான கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் அப்பியர் ஆகிறீங்க அப்படின்னா அதுக்கு மந்த்ரா சாண்டிங் கேட்டிருந்தாங்க. அதுக்காகத்தான் இது. என்ன எக்ஸாம்ஸ்க்கு வேணால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போது நீங்கள் ஒரு ஃபைனல் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம், இல்லை நீங்கள் நீட் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணணுமா, இல்லை ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணுமா, இப்போது வெளியூர் அப்ராடில் ஏதாவது ஒரு நீங்கள் மெரிட்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் எந்த மாதிரியான தேர்வு இருந்தாலும் இந்த மந்திரம் அதற்கு உதவும். இந்த மந்திரத்தின் பெயர் அம்பிகா மந்திரம். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அம்பாளின் ஒரு வெர்ஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. இந்த அம்பிகா மந்திரம் நீங்கள் என்னெல்லாம் தேர்வில் எழுத போகிறீங்களோ அதில் நம்மளுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதான மந்திரம். இப்போ மந்திரம் என்னன்னு பார்க்கலாம். அம்பிகா அநாதி நிதான அஸ்வாரூடா அபராஜிதா. இதை வந்து நீங்கள் 108 முறை 21 நாள் ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, இல்லை நான் வந்து எக்ஸாம்ஸ் எழுதுகிற வரைக்கும் நான் இந்த மந்திரத்தை சாண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, அது உங்களோட சாய்ஸ். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த மந்திரத்தை சாண்ட் பண்ணும்போது சாண்ட்னா ஜபிக்கிறது, ஜபிக்கும்போது நீங்கள் கையில் ஒரு கண்ணாடி கிளாஸில் தண்ணி வச்சுக்கோங்க. கண்ணாடி கிளாஸில் எந்த பூவோ இல்லை கலர் அடித்தோ அப்படிலாம் இல்லாமல் டிரான்ஸ்பெரண்ட்டாக பட்டையாக இருந்தால் ஓகே. ஆனால் அதில் இந்த மலர் வடிவம், அந்த மலரில் எல்லோ கலர் ரெட் கலர்லாம் போட்டிருக்கோம்ல, அந்த மாதிரிலாம் இல்லாமல் நார்மலாக ஒரு கண்ணாடி கிளாஸ், அந்த கண்ணாடி கிளாஸில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. குடிக்கிற தண்ணி, அந்த தண்ணியை கையில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை உங்களுக்கு 107 தடவை சொன்னாலும் சரி, இல்லை 21 தடவை சொன்னாலும் சரி, சொல்லிவிட்டு அந்த தண்ணியை குடிச்சிக்கலாம். அந்த தண்ணிக்கு வந்து என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, இட் ஹேஸ் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இடத்துல வாட்டர் ஹேஸ் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து நம்ம என்னென்ன சொல்கிறோமோ அது பதிச்சு வச்சுக்கும். அந்த தண்ணியை நம்ம உட்கொள்ளும் போது அதனுடைய இந்த மந்திரத்தின் அதிர்வு நம்மளுக்குள்ளே போகும். இதை தான் மேனிஃபெஸ்டேஷன்லையும் நம்ம யூஸ் பண்ணுறோம், வாட்டர் டெக்னிக் அப்படி சொல்லிட்டு. அப்போது வாட்டர் டெக்னிக்கில் பல உண்டு, இது ஒன் ஆஃப் த டெக்னிக். ஸோ இந்த மந்திரத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பிகா தேவி வந்து தன்னுடைய பக்தர்களுக்கு வெற்றியை அளிக்கக்கூடியவள். இது மா துர்காவின் ஒரு அம்சம், அதான் பரமேஸ்வரியோட ஒரு அம்சம். அப்படி இருக்கும்போது தன்னுடைய பக்தர்களுக்கு வெற்றியை இது தேர்வில் வெற்றி இருக்கவங்களுக்கும் சரிதான், இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு வெற்றி வரணும், நான் இப்போ வந்து ஒரு காம்படிஷனில் ஜாயின் பண்ணுறேன், ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் அப்படின்னாலும் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இது வெற்றியை தரக்கூடிய மந்திரம் அம்பிகா. அது வந்து அம்பிகா வந்து தன்னுடைய டிவோட்டிஸ்க்கு, தன்னுடைய பக்தர்களுக்கு வெற்றியை தருவாள். அநாதி அப்படின்னா ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை, அவளுக்கு வந்து எண்ட்லெஸ், அதாவது ஒரு ரூபமே இல்லாமல் ஒரு முடிவற்ற நிலையில், ஏன்னா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்காரு இல்லையா. அஸ்வாரூடானா எப்படி, நம்ம ஒரு இடத்துக்கு கிளம்புறோம், அந்த காலத்தில் கிளம்புறோம் அப்படின்னோடனே எதில் போவாங்கன்னா, ஃபாஸ்ட்டாக போகணுங்கிற பட்சத்தில் குதிரை மீது சவாரி செய்வாங்க. அப்போது குதிரை மீது சவாரி செஞ்சுக்கிட்டு ரெடியாக இருப்பாளாம். அவள் எதுக்காக ரெடியாக இருப்பா அந்த அம்பாள், நம்ம டிவோட்டீஸ்க்கு உடனே போய் உதவணும், டக்குன்னு ஒரு உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருப்பாளாம். அதுதான் அஸ்வாரூடா. நெக்ஸ்ட் அபராஜிதானா தோல்வியை சந்திக்காதவள், அவளை யாரும் வந்து வீழ்த்தவே இல்லை. அன்கான்கர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கான்கர்ட்னா அபகரிச்சுக்கிறது. இப்போ ஒரு நாட்டை வந்து கான்கர் பண்ணுறாங்க அப்படின்னா எதிரிய நாட்கள் வந்து ஃபுல்லாக அதை அப்படியே அபகரிச்சுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறது தான் கான்கர்ட். அன்கான்கர்டுன்னா என்ன அர்த்தம், யாராலையும் அவளை வீழ்த்த முடியல, யாராலையும் அவளை அபகரிச்சிக்க முடியல, அப்படின்னா அடிமையாக்க முடியல. வெற்றியை மட்டும்தான் அவர் பார்த்துருக்கிறாள். அவளுடைய பவர் எப்படி இருக்குன்னா, வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் பவர். எதில், வெற்றியை ஒரு ஃபைட், ஒரு வாருக்கு போகிற, ஒரு போருக்கு போகிற, அதில் வெற்றி குவித்து தரக்கூடிய ஆற்றல் கொண்ட தேவதையாக அம்பிகாவை பார்க்குறாங்க. அதனால் நாம் இந்த இடத்துல எங்கே போரிடுறோம், நம்மளுடைய
எக்ஸாம்ஸில் நம்ம வாழ்க்கையில் போராட்டங்கள் இருக்குது, இது எல்லாமே தாண்டி வந்து அருள் புரியபவள் இந்த அம்பிகா. இந்த அம்பிகா தேவியை நம்ம சான் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லா விதத்துலேயும் எக்ஸாம்ஸ் போகிறவங்களுக்கு ரொம்ப டக்கு டக்குன்னு ஆன்சர்ஸ் கொடுக்க போகிறோம். எப்படி அவள் தான் குதிரையில் ரெடியாக இருக்கால வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ அது மாதிரி ரெடியாக இருப்பா நம்மளை வந்து காப்பாற்றுறதுக்கு. அப்படிப்பட்ட ஆற்றல் கொண்டவள், எல்லாத்துலேயும் நம்மளுக்கு வெற்றியை தரக்கூடியவள் இந்த அம்பிகா. எஸ்பெஷலி இப்போ நீங்கள் ஒரு கோர்ட் கேஸில் போகிறீங்கன்னா கூட அதில் வெற்றியை கொடுக்க வரும். அதாவது நியாயம் உங்கள் பக்கம் இருந்தால் கண்டிப்பாக எந்த ஒரு கெட்ட ஊடுருவல்களும் வந்தாலும் அதை தடுத்து நம்மளுக்கு வெற்றியை தர ஏதாவது ஒரு வகையில் நம்மளுக்கு வெற்றியை கொடுத்துருவா. அப்படிப்பட்ட ஆற்றல் கொண்டவள் தான் இந்த அம்பிகா. ஸோ எக்ஸாம்ஸ் போகிறவங்களுக்கு நிறைய பேர் நிறைய வெற்றிகளை குவித்து தரக்கூடிய தேவதை. எக்ஸாம்ஸோ இல்லை நீங்கள் என்னாலும் ஒரு டெஸ்ட்டுக்கோ ஏதாவது ஒரு கோர்ட் கேஸில் வின் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கோ இதை நீங்கள் இந்த அம்பிகா மந்திரத்தை சான் பண்ணிக்கலாம். ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம்.